எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பணம் தங்கவில்லை. அதுதான் தலைப்பு. அது என்ன பணம் தங்கவில்லை? அதாவது நானும் தான் படித்தேன், வேலைக்கு போனேன், இல்லை தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், கோடி கோடியாக சம்பாரிச்சேன், லட்ச லட்சமாக சம்பாரிச்சேன். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா பணமே கையில் இல்லையே, தங்கவே மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது? என்னதான் காரணம்? என்னோட கம்மியாக சம்பாதிக்கிற சில ஆயிரங்கள் சம்பளம் வாங்குறான், அவ்வளோ நல்ல பணத்தை சேவ் பண்ணி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டிருக்கான், மேலே மேலே வட்டி கொடுறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் வர மாதிரி தான் இருக்குது, பணம் தங்கவே மாட்டுது, இப்படியே செலவாயிடுது, போகிற வழி தெரியாமல் போயிடுது அப்படின்னு சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அந்த லக்கணத்திற்கு 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ இருக்க பெற்றால் அவர்களுக்கு பணம் வரும், வந்த வேகத்திலே அவர்கள் விட்டு போயிடும். இதான் அதோட அர்த்தம். அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, 2ஆம் வீட்டில் அதிபதியான தனாதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியான விரையாதிபதியும் ஒன்று சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, அதாவது விரையாதிபதி வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை தனாதிபதி வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் நிறைய சம்பாதிப்பார்கள். அது யோக திசை வந்த லட்சங்கள் கோடிகள் கூட சம்பாதிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச வேகத்திலே அது விரயமா ஆயிடும். இதுல நீங்க கேட்கலாம், அது எப்படி 2ஆம் வீட்டில் இருந்தாலும், ரெண்டும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் ஒரே பணம் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தனாதிபதியோட விரையாதிபதி சேர்ந்திருப்பார். அப்போ பணம் வரும். அந்த விரையாதிபதி என்ன பண்ணுவார்? விரயம் பண்ற வேலையை செய்வார். 12ஆம் வீட்டு வேலையை 12ஆம் அதிபதி செய்வார், 2ஆம் வீட்டு வேலையை 2ஆம் அதிபதி செய்வார். அதனால பணம் வரும், விரைமன் இருக்கும். அதே பலன் தான் 12ஆம் வீட்லயே ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது அங்க விரையாதிபதி அங்கேயும் விரையம் தான் பண்ணுவாரு. 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்குள்ள வேலையான தனத்தை சேர்க்கறதுக்கு பார்ப்பாரு, அதாவது கொடுப்பாரு, அவர் விரயம் பண்ணுவார். ஸோ இதேதான் இங்கேயும் பலன். ஓகேவா? இதுல என்ன சூட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வீட்டுல 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும் பொழுது பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், விரயமாவது கொஞ்சம் ஸ்லோவா விரயமாகும். என்னதான் இருந்தாலும் 12ஆம் அதிபதி வீடு அது ஒரு சொந்த வீடு கிடையாது, ஓகேவா? ஜனாதிபதி வீட்டுல உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் பொறுமையா விரயம் பண்ணுவார். இதே கிரக சேர்க்கை 12ஆம் வீட்டுல இருக்குன்னா, ஓகேவா, வர்றது பொறுமையா வரும், விரயமாகிறது வேகமா இருக்கும். இந்த விளக்கம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்றேன். 2 கிரகங்களும், அதாவது 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்க பெறும்பொழுது, ஓகேங்களா, பணம் விரைவாக வரும். ஆனா விரயமாவது மெதுவாக விரயமாகும். ஏன்னா இரண்டும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறது, ஓகேவா? விரையாதிபதி அங்கு மெதுவாக செயல்படுவார், தனாதிபதி வேகமாக செயல்படுவார். இதே 2 கிரகங்களும் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது பணம் மெதுவாக வரும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதால பணத்தை பொறுமையா கொண்டு வருவது. ஆனா விரையாதிபதி தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்கிறதால ரொம்ப வேகமா பணத்தை விரயம் பண்ணிடுவாரு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ பணம் ஏன் தங்கவில்லை அப்படிங்கிறது கிரக ரீதியா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன அட்வைஸ், எல்லாமே சுப விரயம் பண்ணிடணும். வருதா உடனே என்ன பண்ணணும்? ஒரு இடத்த வாங்கிடணும், இல்லை ஒரு ஜுவல்ஸ், இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒன்று, அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா அந்த விரயத்தை நீங்க தடுக்கலாம். அது சுப விரயமா மாறும். ஓகேவா? அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம அடாக்கா நீங்க ஒரு விஷயத்த போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். இப்போ LIC இந்த மாசம் கட்டி ஆகணும், இல்லை மந்த்லி கட்டி ஆகணும், அந்த மாதிரி அதாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது அந்த வழியில சுபவிரயமா போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது அசுபவிரயமா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எகைன் இது எல்லாமே தசாபுத்தியை பொறுத்து தான். அதெல்லாம் வேற பதிவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.